கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 64வது சங்கீதம், அதனுடைய 2வது வசனம். துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். இங்கே சங்கீதகனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவருக்கு விரோதமாக சத்ரு இரகசியமாய் ஆலோசனை பண்ணி எப்படியாகிலும் அவரை கொன்று போட வேண்டும் என்கிறதான ஒரு நிலைமையில் இருக்கிறதான அந்த அனுபவத்தில் தாவீது இந்த விண்ணப்பத்தை தெய்வ சமூகத்தில் வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். இரகசிய ஆலோசனை இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு பண்ணுகிறதான இரகசிய ஆலோசனைகள். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது என்ன நமக்கு விரோதமாக எதை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சத்துரு இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு, தேவ மனிதர்களுக்கு விரோதமாக இரகசியமாக அவன் சில அம்புகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை. இந்த இரகசிய ஆலோசனை பண்ணுகிறவனை கர்த்தர் சொல்லுகிற அடையாளம் துன்மார்க்கன் கர்த்தரை அறியாதவன், கர்த்தருக்கு பயப்படாதவன், எந்த சூழ்நிலையிலும் ஒரு நேரான வழியிலே நடக்காதவன் துன்மார்க்கன் என்ற பட்டியலிலே அவன் வருகிறான். இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்குகிறான். மறைவுகளில் இருந்து உத்தமன் மேல் எய்க அவன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தேடி காத்திருக்கிறான். மறைவுகளில், அதாவது உத்தமன் அப்படி என்று சொல்லும்போது ஒரு நீதிமானை எப்படியாவது கீழே விழ தள்ள வேண்டும் என்பதுதான் இந்த துன்மார்க்கனுடைய ஒரே எண்ணம். இங்கே தாவீது தன்னுடைய சூழ்நிலையில் இப்படி சொன்னாலும் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு மனிதனை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக இரகசியமாக ஆலோசனை பண்ணுகிறான். இது மொர்தெகாய்க்கு தெரியாது. இதுதான் துன்மார்க்கன் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு மறைவான இடங்களிலே அவன் என்ன செய்கிறான்? கண்ணிகளை ஆயத்தப்படுத்துகிறான். ஆமென். ஹல்லேலூயா. எப்படியாவது உத்தமனை கீழே விழ தள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்கள், நீதிமான்கள், இப்பேற்பட்ட தேவ பிள்ளைகள், தேவ அன்பலை நிலைத்திருக்கிறவர்களை எப்படியாவது கீழே விழ தள்ள வேண்டும் என்பதற்காக சத்ருவானவன் பயங்கரமாக கிரியை செய்கிறான். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த ஆமான் அந்த இடத்துல ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அரண்மனை வாசற்படியில் உட்கார்ந்துருக்கிறார். இவர் ஒரு யூதன். ஆனால் இந்த ஆமானை அவர் எந்த சூழ்நிலையில் நமஸ்கரிக்கவோ அவனுக்கு ஏற்ற கனத்தையோ இவர் கொடுக்கவில்லை. இதனால் அவன் மூர்க்க கோபம் அடைகிறான். கோபத்தில் மிஞ்சின கோபந்தான் மூர்க்கம். அந்த எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும்போது, ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆமென். ஹல்லேலூயா. மூர்க்கம் நிறைந்தது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமாக கூட 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் நம்ம வரும்போது, அரண்மனையின் வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். ஆமென். 5வது அதிகாரம் 9வது வசனம் 2வது பாகத்தில். அப்போது மொர்தெகாய் மீது இந்த ஆமானுக்கு ரொம்ப கோபம், மூர்க்க கோபம். ஏன்னா மொர்தெகாய் இவனை பார்த்து அசையவும் இல்லை, எழும்பவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஒரு துன்மார்க்கனை பார்த்து நீதிமான் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இது காண்பிக்கிறது. இதனால் அவன் திரும்பவும் உக்கிர கோபம் நிறைந்தவனானான். ஆமென். அதனால் அவன் என்ன செய்தான்னா, 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்ய வேண்டும், அதிலே மொர்தெகாய்
மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். அல்லேலூயா. அதுதான் துன்மார்க்கர் செய்கிறதான இரகசிய ஆலோசனை. இந்த விஷயம் மொர்தெகாய்க்கு தெரியாது. ஆனால் இவன் மொர்தெகாய்க்கு தெரியாதபடிக்கு இந்த காரியத்தை செய்தாலும் மொர்தெகாயின் தேவனுக்கு தெரியும். ஆமென். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், அவன் நீதிமானான ஒரு மனுஷன், அவன் உத்தமனான ஒரு மனிதன். ஆகவே இந்த நீதிமானான மனிதனுக்கு விரோதமாக இது துன்மார்க்கன் செய்கிறதான இரகசிய ஆலோசனை கர்த்தர் நன்றாக அறிந்திருந்தார். சம்பவம் என்ன நடந்தது தெரியுமா? இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கடைசியில் இதே ஆமான் தான் செய்ததான அதே தூக்கு மரத்தில் அவனே சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆமென். ஹல்லேலூயாவே. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே துன்மார்க்கன், கர்த்தருக்கு பிரியமில்லாத மனிதன், பல கோணங்களிலே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் சத்துரு விரோதமாக இன்றைக்கு இரகசியமாக என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறான். எப்படியாவது விழத்தள்ள வேண்டும் என்று அவன் ஆலோசனை பண்ணி எதோ செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் உண்மையான நீதிமானாக நாம் காணப்பட்டோம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாக நாம் காணப்பட்டோம் என்றால், நம்மை அறிகிற ஒரு தேவன் உண்டு. யார் நமக்கு விரோதமாக வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் யோபுவின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம்னா, கர்த்தருடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது என்று யோபு சொல்லுவார். 29:4 என்று நினைக்கிறேன். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பொல்லாத மனுஷன், ஒரு துன்மார்க்கன் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக இரகசியமாய் அவன் ஆலோசனை செய்து கொண்டு இருக்கும்போது, கர்த்தருடைய இரகசிய செயல் ஒரு நீதிமானுடைய கூடாரத்தின் மேல் இருக்குமானால், ஆமென், எந்த சத்துருடைய இரகசிய காரியங்களும் வாய்க்காதே போகும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் பண்ணுகிறதான இரகசிய ஆலோசனைகளை கர்த்தர் நிர்மூலம் பண்ண வல்லமை உள்ள தேவன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு தெரியாமலே, ஆமென், ஹல்லேலூயா, சத்துரு, துன்மார்க்கன், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படாதவன், ஆமென், உங்களுக்கு விரோதமாக பல சூழ்நிலைகளிலே பல கோணங்களிலே அவன் கண்ணிகளை வைத்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக அவன் இரகசிய ஆலோசனை செய்து கொண்டு இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்களா? உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால், ஆமென், கர்த்தரை நம்பி வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தேவ பயத்தோடு காணப்படுகிறதான ஒரு தெய்வ பிள்ளைக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் அந்த வசனத்தில் சொல்லுவான், யார் உங்களுக்கு விரோதமாய் அம்புகளை எய்யும்படியாக மறைவிடங்களிலே ஆலோசனை பண்ணுகிறாங்களோ, இரகசியமாய் ஆலோசனை பண்ணுகிறாங்களோ, அவர்கள் சடுதியாய் காயப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். யார் உங்களுக்கு விரோதமாக இரகசிய ஆலோசனை தங்கள் நாவினால் பேசுகிறாங்களோ அதே மனிதர்கள், அதே 64வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான மேன்மை. ஆமென். ஹல்லேலூயா. எந்த நாவு உங்களுக்கு விரோதமாக இரகசியமாய் பேசுகிறதோ அதே நாவு, ஆமென், ஹல்லேலூயா, அதே நாவு அவர்களை கெடுக்கும். ஆமென். அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்போது துன்மார்க்கர் பயந்து அவன் என்ன செய்கிறானோ, உங்களுக்கு விரோதமாக என்ன சதி ஆலோசனை பேசுகிறானோ, என்ன தூக்கு மரத்தை செய்கிறானோ, அதே இதில் அவனே அழிந்து போவதற்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றுவார். இதை பார்க்கிற ஜனங்கள் யாவரும் பயந்து தேவனுடைய செயலை, கிரியையை கண்டு உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அனுகூலம் பண்ணும்போது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, நம்மை சார்ந்தவர்கள் எல்லாரும் பார்த்து தேவ செயலை பார்த்து, ஆமென், ஹல்லேலூயா, அவர் கிரியைகளை உணர்ந்து கொள்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். ஆமென். மொர்தெகாய்க்கு விரோதமாக தூக்கு மரத்தை செய்வித்தான். அவன் சந்தோஷமாக
கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். அதே ஆமான் ஒரே நாள் துக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அதே இடத்துல மொர்தெகாயின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக சத்துரு செய்கிறதான அத்தனை இரகசிய ஆலோசனைகளையும் அவன் பேசுகிறதான அத்தனை இரகசிய செயல்களையும் வார்த்தைகளையும் கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிக்கிறதை மற்ற ஜனங்கள் பார்த்து கர்த்தரை நம்பும்படியாக, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல வார்த்தை அப்பா, ஆண்டவரே, தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த நாட்களிலே சத்துருவானவன் இரகசிய ஆலோசனையை செய்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவரே அப்பா, இந்த இரகசிய ஆலோசனை ஒன்றும் தெய்வ பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய இரகசிய செயல் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய கூடாரத்தின் மேல் இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, எந்த சத்துரு எந்த துன்மார்க்கன் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறானோ ஆண்டவரே, ஹல்லேலூயா, அவன் தள்ளப்பட்டு கீழே விழும்படி கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, தெய்வ பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறதை கண்டு ஆண்டவரே எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியைகளை உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைக்காய் நன்றி. உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.